வணக்கம். நம்ம இப்போ வாஸ்துவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் எந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தலாம், இதை தாந்திரிக பரிகாரம்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுடைய வாசலில் குதிரையுடைய லாடம் பயன்படுத்தலாம். ரொம்ப பயன்படுத்திய குதிரையுடைய லாடம் அது வீட்டுடைய வாசப்படியை அலங்கரிக்கும். வீட்டுடைய வாசலில் எந்திரங்கள் வைக்கலாம். தத்தாத்திரேயர் எந்திரம், கந்திஷ்டி விநாயகர் எந்திரம், அஸ்வரூடா எந்திரம், இந்த மாதிரியான எந்திரங்கள் வீட்டில் வாசலில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டுக்கு முன்பு விநாயகர் சிலை பயன்படுத்தலாம். வீட்டுக்கு வாசலில் ஒரு வலம்புரி சங்கு, அதில் கொஞ்சம் தண்ணீர் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வாசலில் மீன் தொட்டி பயன்படுத்துறது. அதே மாதிரி சில வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறதன் மூலமாக வாஸ்துவில் சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி வீட்டுடைய உட்பகுதிகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கடிகாரங்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸு, பயன்படுத்தக்கூடிய ஜக்கு, அதே மாதிரி வாட்டர் பாட்டில், இது எல்லாமே வாஸ்து சம்மந்தப்பட்டது தான். வீட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்த வேண்டிய இந்த செவருடைய கலர்கள், அதே மாதிரி நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள், இதெல்லாமே வாஸ்து கூட வரக்கூடியது தான். அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில் தான் நம்ம நம்மளுடைய அந்த உணவு பதார்த்தங்கள் செய்யக்கூடிய அந்த ஸ்டவ் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணீர் குடங்கள், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் எங்கெங்கே கிச்சனில் பயன்படுத்துறது. அதே மாதிரி நம்மளுடைய பெட்ரூமில் என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம், என்ன மாதிரியான லைட் எரிய விடலாம், என்ன மாதிரியான அமைப்பை நம்ம பெட்ரூமில் பயன்படுத்தலாம். அடுத்தது பணம் வைக்கக்கூடிய பெட்டி எந்த மாதிரியான பெட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் வாஸ்துவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாம் படிப்படியாக பயன்படுத்தியது தான் இந்த வாஸ்து. நம்மளுடைய திருமணத்திற்கு கூட ஆண் பெண் திருமணம் கூட பட்டு புடவை எடுப்பாங்க, வேட்டிகள் எடுப்பாங்க. திருமணத்தோடு பயன்படுத்துறதோடு சரி, அதை அப்படியே மடித்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு அலமாரியில் வச்சுருவோம். அது கூட ஒரு வாஸ்து குறை தான். பட்டு நூலால் செய்யப்படக்கூடிய அந்த பட்டு புடவையை மாதம் ஒரு முறை எடுத்து அதை விரித்து பார்த்து அணிந்து ரசிப்பது ஒரு வாஸ்து நிவர்த்தி. வீட்டில் பண வரவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பெரும்பாலுமே யாரும் செய்யறது கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா திருமணத்திற்கும் அந்த பெண் பார்த்தீங்கன்னா தான் அணிந்த திருமண புடவையை தான் கட்டிட்டு போவாங்க. ஏன்னா அதில் ஒரு விசேஷம் உண்டு. அந்த மாதிரி வீட்டுடைய வாஸ்துகள் நிறையா இருக்குது. வீட்டு வாசல் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுக்கு பின்னாடி என்னென்ன மரங்கள் வைக்கலாம், முன்னாடி என்னென்ன மரங்கள் வைக்கலாம், இது எல்லாமே வாஸ்து தான். ஸோ ஒரு வீடு சுபிக்ஷமாக இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதே மாதிரி உறவினர்கள், பெரியவர்கள் எல்லாரும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் வாஸ்துவோடு உட்பட்டதாக இருக்கும். அதனால் ஒரு பொருளையும் விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்டுகளியுங்கள்.